வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறேன்னா, இப்போ வந்து பாசிப்பருப்பும் ஜவ்வரிசும் சேர்த்து நான் வந்து ஒரு பாயசம் தான் சேர்ப்பேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எல்லா விசேஷங்களுக்கும் இந்த மாதிரி பாயசம் செய்யலாம். இது வந்து நான் வந்து 1 1/2 கப் எடுத்திருக்கேன், ரெண்டும் சேர்த்து. இது 1 hour வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையானது கீ, முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து திராட்சை, ஏலக்காய் எல்லாம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கீ விட்டு பாசிப்பருப்பையும் ஜவ்வரிசியும் நல்லா கலந்து விட்டு இப்போ வந்து வேக வச்சுக்கலாம். இது வந்து நான் வந்து 1 hour வந்து ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் ஊற வச்சு எடுத்துருக்கேன். கப்பில் வந்து ஒரு 3 cups வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 1/2 cup வந்து பாசிப்பருப்பையும் ஜவ்வரிசியும் எடுத்திருக்கேன். இது வெந்து வரட்டும். 1 cup வெல்லம் எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துடலாம். பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த வெள்ளை கரைசலில் சேர்த்துக்கலாம். 1 cup வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுருவோம். ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். முந்திரியும் திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் சேர்த்துடலாம். வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வேணால் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். மில்கை சேர்த்துருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஏலக்காவை சேர்த்துடலாம். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வச்சு செய்யலாம் இப்போ.